ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தீபாவளி சீரீஸில் இன்றைக்கி 3rd டே. இன்றைக்கி நான் பண்ண போகிறது மைசூர் பால். இதுவும் ரொம்ப ஈஸி தான். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. நான் என்னன்றதுனால அப்புறம் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். 1 கப் கடலை மாவு, அதுக்கு 3/4 கப்பு நெய், 3/4 கப் எண்ணெய், ரெண்டுத்தையுமே லைட்டாக அடிகனமான ஒரு பேனில் சூடு பண்ணி அதில் ஒரு 1/2 கப் நெய்யை அந்த நெய் எண்ணெய் அந்த மிக்சரை தனியாக எடுத்து வச்சுட்டு, இன்னொன்று அந்த பவுலில் மிச்சம் 3/4 கப்பில் மிச்சம் இருக்கிறத எடுத்து போட்டு அதில் கூட கொஞ்சம் 1 கப் ஃபுல்லாக கடலை மாவு போட்டு நல்லா கலக்கி லம்ஸ் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாவு எடுத்துருவோம். சர்க்கரை பாவு எடுக்கிறதுக்கு அடிகனமான பேனில் 1 கப் சுகர், அதுக்கு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு. எனக்கு 7 to 8 மினிட்ஸ் ஆச்சு. சர்க்கரை பாவோட ஸ்ப்ரிங் கன்சிஸ்டன்சி கடலை மாவு நீங்கள் ஆல்ரெடி கரைச்சி அதை எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா, கம்பி அதெல்லாம் நீங்கள் ஸ்பூனில் எடுத்து விட்டீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கிறது தண்ணியும் சர்க்கரையும் கரைக்கணும். அப்படியே இதில் கம்பி மாதிரி 1 கப் சுகர் வந்துச்சுன்னா போட்டு நல்லா ரெடின்னு ஆகிட்டேன். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு அந்த இது வந்துருச்சு. இப்போ கொதிச்சதும் நான் அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் ஆட் பண்ணி கழுவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதில் கலர உங்களுக்கு தெரியும் மாவு கொஞ்சம் திக் ஆகுதுன்னு. அப்போ நீங்கள் ஆயிட்ட பிறகு நீங்கள் நெய்யை 1/2 கப் நெய் எடுத்து வச்சு தான் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி கல்லில் நீங்கள் அந்த தவாவில் ஒட்டாத மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா ரெடி ஆகிடும். ஒரு 4 மினிட்ஸ் கழித்து கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடும். முக்கியமான பாயிண்ட்டு, அந்த தப்பு தான் நான் பண்ணிட்டேன். நான் ஆஃப் பண்ணல. ஸோ மாவு கொஞ்சம் இறுக்கமாகிடுச்சு. ஸோ என்னால் ப்ராப்பராக அந்த ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் என்னால் கொடுக்க முடியல. கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம். நான் நெக்ஸ்ட் டைம் இதை விட இன்னும் பெட்டராக ப்ராப்பராக நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் கட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ஒரு க்ரீஸ் பண்ண எண்ணெய் கீ ட்ரேயில் போட்டு 1 hour கழித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்